தமிழ்நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படும் சித்திரை திருநாள். குடும்பத்துடன் கோயில்களுக்கு சென்று வழிபாடு நடத்தும் மக்கள். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சித்திரை முதல் நாளை ஒட்டி நல்லேரி பூட்டி பணிகளை துவங்கி விவசாயிகள். மழை பெய்து முப்போகம் விளைய வேண்டி சிறப்பு பூஜைகள். டெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் இல்லத்தில் தமிழ் புத்தாண்டை கொண்டாடிய பிரதமர் மோடி. பூஜை அறையில் ஆரத்தி எடுத்து வழிபாடு. வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் பகுதியில் கலைஞர் கனவு இல்ல பயனாளியின் வீட்டிற்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நடைபயணத்தின் போது சாலை ஓர கடைக்கு சென்று தேநீர் அருந்தி வாக்கு சேகரித்தார். சாமியை காப்பாற்ற வரும் கூட்டம் பூமியை காப்பாற்ற வருவதில்லை என்று திருச்சுழியில் சீமான் பரப்புரை. மதத்தை காப்பாற்ற பெருங்கூட்டம் அலைவதாகவும் மனிதநேயத்தை காப்பாற்ற ஒருவரும் வருவதில்லை என்றும் காட்டம். சாமிக்கே அரசியல் செய்கிறதே ஒரு கூட்டம், வாழுகிற பூமியை காப்பாற்ற யாரும் இல்லையே. சாதியை காப்பாற்ற துடிக்கிறார்களே, சாதிக்க துடிக்கிற இளைஞர்கள் பக்கம் எவரும் வரமாட்டாரா? மதத்தை வைத்துவிட்டு போக மதத்தை காப்பாற்ற பெருங்கூட்டம் அலைகிறதே, மனிதநேயத்தை காப்பாற்ற ஒருவனும் வரமாட்டானா என்று ஏங்கி ஏங்கி நின்ற பிள்ளைகள். அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் 2000, குடும்பத்துக்கு 10,000 என தேர்தல் வாக்குறுதி அறிவித்த பாஜக. புதுயுகம் படைக்கும் தாமரை வாக்குறுதி என்ற பெயரில் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட ஜே.பி. நட்டா. திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூணில் தீபம் ஏற்றும் மரபு தொடரப்படும் என மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா உறுதி. தைப்பூசம் மாநில விழாவாக அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் வாக்குறுதி. We will be having the festival of Thaipusam in the state festival, honor the Murugan, and the same way we will be re-establishing a protected throughout the year the Kirtigai Deepam. தமிழ்நாட்டில் வரும் தேர்தலில் குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பப் போவதாக பாஜக முன்னாள் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா உறுதி. ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான கே.என். நேரு, செந்தில் பாலாஜி, ஜெகத் ரட்சகன் உள்ளிட்டோரை திமுக காப்பாற்றுவதாக குற்றச்சாட்டு. If I talk about Senthil Balaji, cash for jobs scam. If I talk about Ramchandran, disappropriation assets. If I talk about K.N. Nehru, tender scams. If I talk about Jagat Raksham, the coal scam, and Velu for bitumen scam. So all these leaders are being protected by Stalin. தமிழ்நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படும் சித்திரை திருநாள். குடும்பத்துடன் கோயில்களுக்கு சென்று வழிபாடு நடத்தும் மக்கள். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சித்திரை முதல் நாளை ஒட்டி நல்லேரி பூட்டி பணிகளை துவங்கி விவசாயிகள். மழை பெய்து முப்போகம் விளைய வேண்டி சிறப்பு பூஜைகள். டெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் இல்லத்தில் தமிழ் புத்தாண்டை கொண்டாடிய பிரதமர் மோடி. பூஜை அறையில் ஆரத்தி எடுத்து வழிபாடு. வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் பகுதியில் கலைஞர் கனவு இல்ல பயனாளியின் வீட்டிற்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின்.
这是大陆人的。நடைபயணத்தின் போது சாலை ஓர கடைக்கு சென்று தேநீர் அருந்தி வாக்கு சேகரித்தார். சாமியை காப்பாற்ற வரும் கூட்டம் பூமியை காப்பாற்ற வருவதில்லை என்று திருச்சுழியில் சீமான் பரப்புரை. மதத்தை காப்பாற்ற பெருங்கூட்டம் அலைவதாகவும் மனிதநேயத்தை காப்பாற்ற ஒருவரும் வருவதில்லை என்றும் காட்டம். சாமிக்கே அரசியல் செய்கிறதே ஒரு கூட்டம், வாழுகிற பூமியை காப்பாற்ற யாரும் இல்லையே. சாதியை காப்பாற்ற துடிக்கிறார்களே, சாதிக்க துடிக்கிற இளைஞர்கள் பக்கம் எவரும் வரமாட்டாரா? மதத்தை வைத்துவிட்டு போக மதத்தை காப்பாற்ற பெருங்கூட்டம் அலைகிறதே, மனிதநேயத்தை காப்பாற்ற ஒருவனும் வரமாட்டானா என்று ஏங்கி ஏங்கி நின்ற பிள்ளைகள். அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் 2000, குடும்பத்துக்கு 10,000 என தேர்தல் வாக்குறுதி அறிவித்த பாஜக. புதுயுகம் படைக்கும் தாமரை வாக்குறுதி என்ற பெயரில் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட ஜே.பி. நட்டா. திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூணில் தீபம் ஏற்றும் மரபு தொடரப்படும் என மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா உறுதி. தைப்பூசம் மாநில விழாவாக அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் வாக்குறுதி. We will be having the festival of Thaipusam in the state festival, honor the Murugan, and the same way we will be re-establishing a protected throughout the year the Kirtigai Deepam. தமிழ்நாட்டில் வரும் தேர்தலில் குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பப் போவதாக பாஜக முன்னாள் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா உறுதி. ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான கே.என். நேரு, செந்தில் பாலாஜி, ஜெகத் ரட்சகன் உள்ளிட்டோரை திமுக காப்பாற்றுவதாக குற்றச்சாட்டு. If I talk about Senthil Balaji, cash for jobs scam. If I talk about Ramchandran, disappropriation assets. If I talk about K.N. Nehru, tender scams. If I talk about Jagat Raksham, the coal scam, and Velu for bitumen scam. So all these leaders are being protected by Stalin. தமிழ்நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படும் சித்திரை திருநாள். குடும்பத்துடன் கோயில்களுக்கு சென்று வழிபாடு நடத்தும் மக்கள். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சித்திரை முதல் நாளை ஒட்டி நல்லேரி பூட்டி பணிகளை துவங்கி விவசாயிகள். மழை பெய்து முப்போகம் விளைய வேண்டி சிறப்பு பூஜைகள். டெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் இல்லத்தில் தமிழ் புத்தாண்டை கொண்டாடிய பிரதமர் மோடி. பூஜை அறையில் ஆரத்தி எடுத்து வழிபாடு. வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் பகுதியில் கலைஞர் கனவு இல்ல பயனாளியின் வீட்டிற்கு சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நடைபயணத்தின் போது சாலை ஓர கடைக்கு சென்று தேநீர் அருந்தி வாக்கு சேகரித்தார். சாமியை காப்பாற்ற வரும் கூட்டம் பூமியை காப்பாற்ற வருவதில்லை என்று திருச்சுழியில் சீமான் பரப்புரை. மதத்தை காப்பாற்ற பெருங்கூட்டம் அலைவதாகவும் மனிதநேயத்தை காப்பாற்ற ஒருவரும் வருவதில்லை என்றும் காட்டம். சாமிக்கே அரசியல் செய்கிறதே ஒரு கூட்டம், வாழுகிற பூமியை காப்பாற்ற யாரும் இல்லையே. சாதியை காப்பாற்ற துடிக்கிறார்களே, சாதிக்க துடிக்கிற இளைஞர்கள் பக்கம் எவரும் வரமாட்டாரா? மதத்தை வைத்துவிட்டு போக மதத்தை காப்பாற்ற பெருங்கூட்டம் அலைகிறதே, மனிதநேயத்தை காப்பாற்ற ஒருவனும் வரமாட்டானா
என்று ஏங்கி ஏங்கி நின்ற பிள்ளைகள். அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் 2000, குடும்பத்துக்கு 10,000 என தேர்தல் வாக்குறுதி அறிவித்த பாஜக. புதுயுகம் படைக்கும் தாமரை வாக்குறுதி என்ற பெயரில் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட ஜே.பி. நட்டா. திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூணில் தீபம் ஏற்றும் மரபு தொடரப்படும் என மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா உறுதி. தைப்பூசம் மாநில விழாவாக அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் வாக்குறுதி. We will be having the festival of Thaipusam in the state festival, honor the Murugan, and the same way we will be re-establishing a protected throughout the year the Kirtigai Deepam. தமிழ்நாட்டில் வரும் தேர்தலில் குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பப் போவதாக பாஜக முன்னாள் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா உறுதி. ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான கே.என். நேரு, செந்தில் பாலாஜி, ஜெகத் ரட்சகன் உள்ளிட்டோரை திமுக காப்பாற்றுவதாக குற்றச்சாட்டு. If I talk about Senthil Balaji, cash for jobs scam. If I talk about Ramchandran, disappropriation assets. If I talk about K.N. Nehru, tender scams. If I talk about Jagat Raksham, the coal scam, and Velu for bitumen scam. So all these leaders are being protected by Stalin.